வாவ், சூப்பர்! உலகத்துல இப்படி ஒரு பொண்டாட்டியா? நீங்களும் இதை தான் கேட்பீங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அப்படி ஒரு வரம் உங்களுக்கு கிடைத்து விட்டால் பிறகு என்ன, வாழ்க்கையே சொர்க்கம் தான் போங்க. காலையில் எழுந்து பல் துளக்கி கோலம் போட்டு வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு காஃபி போட்டு அதனை கையில் எடுத்துக்கொண்டு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் கணவனின் அருகில் சென்று என்னங்க என்று எழுப்பும் குரலிலேயே கணவனுக்கு அன்றைய நாள் அமோக நாளாக அமைய வேண்டும். அதுவும் கணவன் பணிக்கு செல்லும் போது அவருக்கு தேவையான பொருட்களை அவரது பையில் எடுத்து வைத்துவிட்டு, குறிப்பாக அவர் சாப்பிடவிருக்கும் காலை உணவு மற்றும் மதிய உணவு ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்துவார்கள். அப்படி கணவன்மார்கள் உணவினை மறந்து சென்றுவிட்டால் அதனை எப்படியாவது தனது கணவனிடம் கொடுத்துவிட வேண்டும் என தவிக்கும் மனைவியரின் தவிப்பே அழகுதான் போங்க. ஆனால் கணவன் மறந்துவிட்டு சென்ற காலை உணவினை இப்படியும் ஒரு ஸ்டைலில் கொடுக்கலாம் என்று நமக்கு தோன்றியிருக்கிறதா? கணவர் ஒருவர் காலை உணவான சாண்ட்விச்சை மறந்துவிட்டு சென்றுவிட்டார். 9வது மாடியில் உள்ள தனது குடியிருப்பில் இருந்து புறப்பட்டு கீழே கார் பார்க்கிங் நிறுத்தும் இடத்திற்கு சென்று தனது காரினை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டார். அப்போது தனது வீட்டின் பால்கனியில் இருந்து தனது கணவனை கூப்பிட்டு மனைவி அங்கு நின்று கொண்டே சாண்ட்விச்சை தூக்கி வீசியுள்ளார். இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், மனைவி தூக்கி வீசிய சாண்ட்விச்சை கணவர் சூப்பராக கேட்ச் பிடித்தார். பிறகென்ன, அலுவலகத்திற்கு சென்று மனைவி ஆசையாக தூக்கி வீசிய சாண்ட்விச்சை சாப்பிட்டு முடித்துவிட்டு தனது வேலையை தொடங்கியுள்ளார்.